ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம மொபைல்ல எந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்றதா இருந்தாலும் சரி, பிளே ஸ்டோர்ல போய் தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த பிளே ஸ்டோர் நமக்கு தெரியாமலே நம்ம மொபைல்ல இருந்து டெலீட் ஆயிடுச்சுன்னா அதை திரும்பவும் எப்படி ஓபன் பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அதோட ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம மொபைல்ல பிளே ஸ்டோர் டிஃபால்ட்டாவே இருக்கும். பொதுவா ஒரு ஆப் தேவையில்லைன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஆனா பிளே ஸ்டோரை அதே மாதிரி அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஆனா பிளே ஸ்டோரை டிசபிள் பண்ண முடியும். நான் பிளே ஸ்டோரை டிசபிள் பண்ணி காட்டுறேன். பிளே ஸ்டோரை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா டிசபிள்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் டிசபிள் கொடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர் டிசபிள் ஆகிடுச்சு. இப்போ இதுல பிளே ஸ்டோர் இல்ல. இப்போ பிளே ஸ்டோரை திரும்பவும் எப்படி ஓபன் பண்றதுன்னு பார்க்கலாம். இனி செட்டிங்ஸ் ஓபன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜை லைட்டா ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா ஆப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல மொபைல்ல உள்ள எல்லா ஆப்புமே இருக்கும். இந்த பேஜை லைட்டா ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல டாப்ல எனபிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணதுமே பிளே ஸ்டோர் திரும்பவும் ஓபன் ஆகிடும். இனி பேக் செக் பண்ணி பார்க்கலாம். பிளே ஸ்டோர் திரும்பவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.